கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன் லஅல்லகும் துஃப்லிஹூன் என்கிற இந்த இறைவசனத்தை நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரும் இஹ்வத்துன் சகோதரர்களாக இருக்கிறார்கள். அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். ஒருபோதும் சமாதானமும் சகோதரத்துவமும் அமைதியும் குலைவதற்கான எந்த ஒரு காரணியாக ஒரு முஃமின் இருக்கக்கூடாது என்கிற கருத்தை தான் இந்த வசனம் பொருந்தி இருக்கிறது. பொதுவாக திருமறையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முன்வாழ்ந்த நபிமார்களுடைய அல்லது முன்வாழ்ந்த மக்களுடைய வரலாறுகளை நமக்கு சுட்டிக்காட்டி பேசுவார். அதை கொண்டு அர்த்தம் என்ன என்று சொன்னால், அவர்கள் அப்படி இருந்தார்கள், அவர்கள் அப்படி செய்தார்கள், எனவே நீங்கள் அது மாதிரி இருந்து விடாமல் சரியாக இருந்து கொள்ளுங்கள் என்பதுதான் நோக்கம். உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, யூதர்களில் ஒரு பிரிவினர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சனிக்கிழமை மீன் பிடிப்பதை தடை செய்திருந்தார். அந்த வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். நாம் அவர்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிப்பதை தடை செய்திருந்தோம். அப்ப இந்த வரலாற்றில் இந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பார்த்து நாம் அப்படி செய்ய சொல்லி இருந்தோம் என்று சொல்லுவதனுடைய சட்டம் என்னன்னு சொன்னா, அது உங்களுக்கு கடமை இல்லை. சனிக்கிழமை மீன் பிடிக்குதல் என்பது உங்கள் மீது கடமை இல்லை, நாம் அவர்களுக்கு கடமையாக்கினோம், அவர்கள் வரம்பு மீறினார்கள், அவர்களுக்கு தண்டனை இறங்கியது. இது மாதிரி வேறு நபர்களை பார்த்து ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் பேசுவான். ஆனா ஒரு சில விஷயங்களை கட்டளையாக நம்மை பார்த்து பேசுவான். நம்மை பார்த்து ஒரு சில விஷயங்களை கட்டளையாக பேசுவான். எப்பொழுது குர்ஆன் ஒரு விஷயத்தை அம்ருன்னு சொன்ன அரபியில ஏவுதல் அப்படின்னு அர்த்தம். நீ செய் எந்த அடிப்படையில் நம்மை பார்த்து எந்த விஷயத்தை சொன்னாலும் அது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. இல்லை இதெல்லாம் பிரச்சனை இல்லை, எடுத்து செய்யணுங்கிற அவசியம் இல்லை என்று யாரும் எதையும் சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு பாருங்க, அகீமுஸ் ஸலாத் என்ன அர்த்தம்? குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருது, நீங்கள் தொழுகுங்கள். இந்த வார்த்தையை கொண்டு என்ன நோக்கம், என்ன முராது, என்ன அல்லாஹ் நாடுகிறான்னா, நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறான். நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள் என்று குர்ஆன் நேரடியாக நம்மை பார்த்து ஏவுகிறது. அது நம்மின் மீது கடமை. அதே மாதிரி இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், ஜும்மாவுக்காக வேண்டி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், அதாவது பாங்கு சொல்லப்பட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவின் திக்ரின் பக்கம், தொழுகையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள்னு சொல்லுது. செல்லுங்கள்னா நீ போ என்று அர்த்தம். அப்ப என்ன செஞ்சிடணும்? பாங்குடைய சப்தங்கள் கேட்டால் வியாபார ஸ்தலங்களில் நம்முடைய வியாபாரத்தை நாம் கட்டாயம் நிறுத்தி கொண்டு பள்ளிவாசலுக்கு பாங்கு சொன்ன உடனே வந்துடணுங்கிறது தான் இந்த ஆயத்தினுடைய நோக்கம். இது மாதிரி நிறைய இடங்களில் ஆங்காங்கே அல்லாஹ் என்ன செய்யறான்னா, கட்டளை இடுகிறான் நம்மை பார்க்க. அந்த கட்டளையை நாம் பின்பற்றுவது அவசியம். மாறுதல் செய்கிற பொழுது அதற்கான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டி இருக்கு. அல்லாஹ்விடத்திலே தனிப்பட்ட முறையில் நாமும் பதில் சொல்லணும், இறைவனுடைய தண்டனை பொதுவாகவும் இருக்கு. இந்த மாதிரியான நேரத்துல தான் நாம பார்க்கிறோம், மேலே சொன்ன வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள். ஃபஅஸ்லிஹு, நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள்னு சொல்றோம். சமாதானமா இருங்க, உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லல, நீங்கள் சமாதானத்தை நிலைநாட்டுங்கள், நீங்கள் அமைதியை ஏற்படுத்துங்கள். ஒரு இடத்தில் பொது அமைதி பாதிக்கப்படுதுன்னா உங்களுடைய வயதின் மூப்பையும் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய சத்தத்தையும் குடும்ப எதையாவது ஒன்று உங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்திருப்பானா, அதை பயன்படுத்தி அமைதியை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் உங்களை பார்த்து ஏவுகிறார். ஒரு 10ஓட 11 நின்று கூட்டத்தோட கூட்டமா பார்த்துட்டு ஐயோ பாவம் யார் பெற்ற பிள்ளை எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு போறது அல்ல முஃமின் என்பவருக்கான பண்பு. ஒரு முஃமின் ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனையை பார்க்கிறார், அதை தன்னால் சரி செய்ய முடியும் என்றோ அல்லது அந்த இடத்தில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய முடியும் என்றோ இருந்தால் அங்கே அமைதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு முஃமின் முயற்சிக்க வேண்டும். இன்று காலையில ஒரு ஏமன் என்கிற நாட்டில் ஒரு மருத்துவ பெண்மணி, இந்தியாவை சேர்ந்த ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதாக முடிவு செய்யப்பட்டது. தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. மரண தண்டனை ஒரு பெண். அவருக்கு இன்றைக்கு காலையில மரண தண்டனை நிறைவேற்றுவதாக இருந்தது. இந்திய அரசாங்கம் எவ்வளவோ பேசி பார்த்தார்கள், முடியவில்லை. நாட்டு அளவில் அரசாங்கத்தின் ரீதியில
ராஜதந்திர ரீதியாக எவ்வளவோ பேசி பார்த்து அந்த மரண தண்டனையை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இன்னைக்கு காலையில அந்த அம்மாவுக்கு மவுத் விதியாக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏபி அபூபக்கர் முஸ்லியார்னு கேள்விப்பட்டிருக்கிறார். ஒரு சிலர் காந்தபுரத்தில் ஒரு பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய மிக மூத்த ஒரு ஆலிம்களில் ஒருவர். அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அரபு நாடுகளிலே தனக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அரசோடு இருக்கக்கூடிய தொடர்புகள், அவற்றை பயன்படுத்தி நேற்று ஒரே நாளில் பேச்சுவார்த்தை நடத்தி மரண தண்டனையை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெறுகிறார். போய் அந்த குடும்பத்தில பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அரசாங்கத்தை பேசுறாங்க. இன்றைக்கு காலை மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு பெண்மணிக்கு அவருடைய மரணத்தை தடுத்து நிறுத்துகிறார் ஒரு தனிநபர் என்று சொன்னால், அவர் தன்னுடைய அதிகாரத்தை அந்த இடத்தில் பயன்படுத்துகிறார். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள். எந்த இடத்தில் நம்மால் செயல்பட முடியுமோ அங்கே செயல்படாமல் அமைதியா இருக்குதல் என்பது அந்த குற்றத்திற்கு துணை போவதாக அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலையும் அந்த வேலையை தான் செய்தார். ஒரு நாள் அஸ்ர் தொழுகைக்கு லேட். யாரு லேட்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேட்டா வர்றாங்க. சஹாபாக்கள்லாம் வந்துட்டாங்க, தொழுகைக்கு நபியை காணவில்லை. ரசூலுல்லாஹ் வரல, எல்லாம் காத்திருக்கிறாங்க. தொழுகைக்கு லேட். என்னாச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தாமதமாக வருகிறார்கள், தொழுகையை நடத்துகிறார்கள். முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, இந்த இடத்தில் இந்த ரெண்டு கூட்டத்தினர்களுக்கு மத்தியில ஒரு சரியான பிரச்சனை, ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருவருக்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்தேன். அதனால தொழுகைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தை சொன்னார்கள் என்று ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக தன்னால் ஒரு விஷயத்தில் ஒரு இடத்தில் சமாதானத்தை ஏற்படுத்த முடியும்னு சொன்னா உண்மைக்கு புறம்பான கூடுதலான விஷயங்களை சொல்லி கூட நீங்கள் அமைதியை நிலைநாட்டுங்கள் என்று மார்க்கம் சொல்லுது. பொதுவா பொய் சொல்லுதல் என்பதை அடியோடு வெறுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். நீங்கள் எந்த இடத்திலேயும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பகிரவோ பேசவோ கூடாது என்று தடுக்கக்கூடிய மார்க்கம். கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, இரண்டு வீடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை, இரண்டு ஊர்களுக்கு மத்தியில் பிரச்சனை, ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது, நீங்கள் பேசுவதற்காக தயாராகிறீர்கள்னா இங்க இருந்து அங்க போய் ஏதாவது இல்லாத செய்திகளை சொல்லி சமாதானம் செய்ய முடிந்தால், உதாரணமா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, பேச்சுவார்த்தைக்கு போறோம், ஃபர்ஸ்ட் கணவன்கிட்ட போய் பேசுறோம். பேசக்கூடிய நேரத்துல நான் இப்பதான் மனைவிட்ட உங்க சம்சாரத்துல பேசினேன், உன் மீது ரொம்ப பாசமாக இருக்கிறார், நீ இல்லாமல் மிகவும் ஏங்கி இருக்கிறார், உன் மீது அதிகமான பாசமும் ஏக்கமும் இருக்கிறதுன்னு ஏதாச்சும் ஒரு கணவரை பற்றி நல்ல விஷயத்தை மனைவி சொன்னதாக நீங்கள் சொல்லும் பொழுது அது அந்த கணவனின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொன்னா யோசிக்காமல் கூடுதலாக பேசுங்கள் என்று மார்க்கம் அனுமதி தருகிறது. மனைவிட்ட போறோம், கணவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் உன்னை பற்றி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தார், உன் மீது எந்த விதமான கோபமும் அவருக்கு இல்லை என்று கொஞ்சம் கூடுதலாக சொல்லும் பொழுது கணவனின் மீது மனைவியின் மனதில் ஒரு நல்ல எண்ணம் பிறக்கும் இருந்தா கூடுதலாக பேசுங்கள் என்று மார்க்கம் உங்களுக்கு அனுமதி தருகிறது. ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் முஃமின்களிடத்திலிருந்து விரும்பக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், அஸ்லிஹு பைன அஹவை, உங்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுங்கள், அமைதியை நிலைநாட்டுங்கள். ரசூலுல்லாஹ் நிறைய ஹதீஸ்கள்ல சொன்னாங்க, வலா தஜஸ்ஸஸு, ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை தோண்டி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள், பொய் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள், இல்லாத விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது அதை கொண்டு சுயலாபம் தேடாது. ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனைன்னு சொன்னா அந்த இடத்தில் தன்னுடைய அந்த வஞ்சத்தையும் அதை வைத்து தீர்த்து கொள்வது. உங்களை பத்தி அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார்னு சொல்லி இருவரை பழிவாங்குவதற்கு, இருவரில் ஒருவரை பழிவாங்குவதற்கு அந்த பிரச்சனைகளை ஒரு சில காரணமாக பயன்படுத்தி கொள்வார்கள். இந்த மாதிரி இல்லாம எல்லா இடத்திலேயும் ஒரு முஃமின் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அமைதியை நிலைநாட்ட வேண்டும். இது முஃமினின் மீதான கடமைன்னு சொல்றோம். நீங்க பெருந்தன்மையா செய்யுங்கன்னு சொல்லல. எப்படி குர்ஆன் தொழுங்கன்னு சொல்லுதோ, நோன்பு வைங்கன்னு சொல்லுதோ, தான தர்மம் கொடுன்னு சொல்லுதோ, கொலை செய்யாதே, கோல் சொல்லாதே, புறம் பேசாதேன்னு சொல்லுதோ, அதே மாதிரிதான் சமாதானத்தை ஏற்படுத்து என்று ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறது. இதை செய்கிற பொழுது இதுவும் இறைவனுடைய பாதையில் நமக்கு ஒரு நல்ல நன்மையையும் ஒரு சிறப்பான ஒரு பிரயோஜனத்தையும் பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய சொல்லால் செயலால் பிறருக்கு எந்த விதத்திலேயும் இடையூறை ஏற்படுத்தாமல் அதே நேரத்தில் பொது அமைதி குலைகிற நேரத்திலே அங்கே அமைதியை நிலைநாட்டக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருப்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
நம்மையும் நாம் தொழுத இந்த சுபகனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் வரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. நாம் தொழுத சுப தொழுகையின் வரக்கத்தால் நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான கைரையும் வரக்கத்தையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.